ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து நான் 2 விசில் வந்துட்டு குக்கரில் வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வெறுவாயில் சாப்பிடவே அம்புட்டு ருசியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து வானலில் வச்சுட்டேன். நம்ம சட்டி காஞ்சப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை லவங்கம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வர டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் 2 மீடியம் சைஸ் ஆனியன், இது கூட நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் வந்து பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டைக்கு நான் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வச்சுருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அரைக்கீரை நேற்று வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி அரைக்கீரை கடையில் போடலான்னு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அதை அடுத்து அரைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். இப்போ இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருலாம். இப்போ இதை கூட நம்ம பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கான பலாக்கொட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு வைக்க போகிறதுனால நான் கொஞ்சமே கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் வாட்டர். இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அது கூட நம்ம சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஐஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸாக அரைச்சி நம்ம வந்து தண்ணி விட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. நான் வந்து ஏன் கலர் கம்மியாக இருக்குன்னா மசாலா பொடி வந்து கம்மியாக தான் போட்டேன். எங்கள் எல்லாருக்குமே வந்து வயிற்றில் வந்து புண்ணு வந்துருக்கு. ஸோ அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கொட்டை கறி குழம்பு டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கடைசி நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்புறம் ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்சர். பாய்.